செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஹொசூரில் அகில இந்திய கட்டுனர் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. அகில இந்திய கட்டுனர் சங்கம் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஹொசூர் மையத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தளி ரோட்டில் உள்ள ஆனந்த் கிராண்ட் பேலஸ் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹொசூர் மையத்தின் இந்த ஆண்டிற்கான தலைவராக பொறியாளர் என் கண்ணன், ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் ஏ சேவியர், துணைத் தலைவர் லட்சுமணன், செயலாளர் பி சீதாராமன், பொருளாளராக பொறியாளர் ஆர் ரவிச்சந்திரன், இணை செயலாளர் பொறியாளர் டி செந்தில்குமார் மற்றும் இவ்விழாவில் நிர்வாக உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த ராமலிங்கம் புதிய அரசின் வெளிப்படையான நிர்வாகத்தை வரவேற்பதாக தெரிவித்தார். அனைத்து ஒப்பந்தங்களும் டெண்டர் முறையில் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற வகையில் நடைபெற வேண்டும் என்ற அரசு நடவடிக்கைக்கு பில்டர்ஸ் அசோசியேஷன் முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். மேலும் பெங்களூருவுக்கு அடுத்து முக்கிய தொழில் நகரமாக வளர்ந்து வரும் ஹொசூரில் மல்டி லெவல் கார் பார்க்கிங், பொது கழிப்பிடங்கள், சாலை மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு முன்னுரிமை அடிப்படையில் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கர்நாடக மாநிலத்தில் பத்திரப்பதிவு கட்டணம் 6% உள்ள நிலையில் தமிழகத்திலும் அதே அளவுக்கு குறைக்கப்பட்டால் பொதுமக்கள் மற்றும் கட்டுமான துறையினருக்கு பெரும் பயனாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் டிடிசிபி பட்டா மற்றும் சர்வே எண் தொடர்பான சிக்கல்களை தீர்க்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மையங்களை அமைக்க அரசு தேவையான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் என் ராமலிங்கம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அந்தமானுக்கான பில்டர்ஸ் அசோசியேஷனோட தலைவர். இங்கு ஒசூரில் திரு கண்ணன் அவர்கள் ஒசூர் பிஏஎனோட தலைவராக பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். மேலும் இந்த புதிய அரசு அமைந்ததில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நேற்று நாங்கள் திரு ஆதவ அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை சந்தித்தோம். அவர் 2 இடத்தில் அவர் மீட்டிங் நடத்தினார். ஒன்று பொதுப்பணித்துறைக்காகவும் ஒன்று நெடுஞ்சாலைத்துறைக்காகவும் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் இந்த கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்டாக அமைய வேண்டும் என்று வற்புறுத்தினார். அனைவரும் டெண்டரில் டெண்டராக பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும். எந்த விதமான கையூட்டும் தராத, எந்த விதமான லஞ்ச லாவணியும் இல்லாத இந்த அரசை நடத்த வேண்டும் என்பது சிஎம் அவர்களின் குறிக்கோள் என்பதை வலியுறுத்தினார். நாங்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு அமையாதா என்று 50 வருடங்கள் ஏங்கி இருந்தோம். ஒப்பந்தக்காரராக, தொழில் முனைவோராக இது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் இதை முழு ஆதரவுடன் நாங்கள் செயல்படுத்தினால் முதலில் சந்தோஷப்படுவது ஒப்பந்தக்காரர்கள். காரணம் உங்களுக்கே தெரியும், நாங்கள் பட்ட கஷ்டம். மண்ணுக்காகவும் ஜல்லிக்காகவும் ஒவ்வொன்றும் பர்மிஷனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தனியார் துறையில் முதலீடு பண்ணக்கூடிய வீட்டு வசதி, அதுக்கான செலவுகள் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இது எதுவுமே இல்லைங்கிறது ஆரம்பிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க பண்ணிட்டு வர்றாங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது எங்களுக்கு. மேலும் இந்த ஒசூருக்கு நான் பேசியிருக்கேன். ஒசூரும் நானும் 20 வருஷமாக அதில் டச்சில் இருக்கேன். பெங்களூர் அளவுக்கு இது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பெங்களூர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொன்னால், ஐடி சிட்டின்னு சொன்னால், பெங்களூர் இன்னும் வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆக போகுது. இவ்வளவு கார் நிறைய ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இங்கே கார் நிறுத்துறதுக்கான இடம் இல்லை. அதே மாதிரி இவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக பப்ளிக் டாய்லெட் இல்லை. இந்த ரோடு வசதிகள், இன்னும் இந்த மாதிரி மல்டி லெவல் கார் பார்க்கிங்கு, இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்டு உறுதியாக அவசியமாக இது தேவைப்படுகிறது. இதற்கு இந்த நகராட்சியும் இந்த அரசாங்கமும் முதல் இதாக எடுத்துக்கொண்டு இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இந்த டிடிசிபியில் அண்ணன் பழனிவேல் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார். ஓசூரில் மாநகராட்சி ஆன பிறகு பஞ்சாயத்தில் உள்ள ஏரியாவில் உள்ள இடத்த பூரா மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. அதில் உள்ள ஆர்எஸ் நம்பரை பூரா டிஎஸ் நம்பர் ஆக்கும்போது அதில் நிறைய
பட்டா பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது சின்ன அப்போ பண்ணும்போது நிறைய பட்டா பிரச்சனை இருக்குது. அது பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன தவறுகளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெக்கார்டிங் பேங்க்கில் போனோம்னா எங்கே போனோம்னா அதை பண்ண முடியாது. அதுக்காக இப்போ அங்கே உள்ள டிஎஸ் நம்பரில் இங்கே பாரும்போது பேர் இருக்கும், அப்பா பேர் மாதிரி இருக்கும். ஏரியாவில் ஒரு ஸ்தானத்தை மாற்றி வச்சுருப்பாங்க. உண்மை கரெக்டாக எல்லாத்தையும் தெரியும். கிளரிக்கல் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணி பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண ஈஸியாக முடிஞ்சிடும். அது இப்போ மக்களுக்கும் நல்லது, நம்ம ஆட்சியாளருக்கும் நல்லது. இதே மாதிரி ஒரு கேம்பை நடத்தணும்னு சொல்லி பில்டர் அசோசியேஷன் சார்பாக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, பெங்களூரும் ஓசூரும் அடுத்தடுத்த ஒரு பெரிய சிட்டி. ஓசூர் வளர்ந்துட்டு இருக்கு. பெங்களூருக்கு போனால் பத்திரப்பதிவு 6%, இங்கே வந்தால் 7+2 9 இருக்கு. அது ஒரே இந்தியாவில் இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம எல்லா இடத்துக்கும் 6% ஆக்கணும்னா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை கவர்மெண்ட் வைக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜினியர் கவுன்சில், அதாவது டாக்டர்ஸு கவுன்சில் உண்டு, ஆடிட்டருக்கு இருக்குது, ஆர்கிடெக்ட் இருக்குது. சிவில் இன்ஜினியருக்கு இந்த கவுன்சிலே குஜராத்லேயும் கர்நாடகாலையும் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கவுன்சிலே இல்லை. நாங்கள் யாருனாலும் லைசன்ஸ் வாங்கலாம், பட் ஒவ்வொரு இடத்துலையும் லைசன்ஸ் வாங்கணும். இப்போ ஓசூருக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும், திருநெல்வேலிக்கு தனி லைசன்ஸ் வாங்கணும். அதை இது பண்ணி ஒரு இன்ஜினியர் தான் ஒரு வீடு கட்டணும், அது ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு சொல்வதற்காக ஒரு கவுன்சில் அமைச்சோம்னா கர்நாடகா குஜராத்தை மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். அது சட்டசபையில் வச்சு தீர்மானம் பாஸ் பண்ணி தான் நமக்கு வரணும். அதான் நாங்கள் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த அரசு கண்டிப்பாக செய்யும் நம்பிக்கையோடு உங்கள் மூலமாக அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒசூரில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இடம் வேணும். அரசாங்கம் எங்களுக்கு அதுக்கு ஒதுக்கி கொடுத்தா நாங்கள் பிஐ மூலமாக நாங்கள் மாநிலம் தழுவிய இடத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்குறோம். அதுக்கு மெயின் சென்டராக மெட்ராஸை வச்சுக்கிட்டு அதனோட அப்ளிகேட்டட் சென்டராக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த அரசாங்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தேவையான இடத்தை ஒதுக்குமாறு இதன் மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தப்பல அவ்வளோ அது அடுத்து என்ன சொல்லுங்க. இங்கே திருநெல்வேலி இங்கே ஓசூர் நியூ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பொல்யூஷன் போர்டு எல்லாமே இருக்குது. அங்கே அஃபிஷியல் மட்டும்தான் ஒரு மெம்பராக இருக்காங்க, ஒரு குழுமம் இருக்குது. அதில் பில்டர் அசோசியேஷனில் உள்ள ஒரு மெம்பர் ஆக்கணும்னா நாட்டு நடப்பை அந்த இதில் சொல்லி பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லி எங்களுடைய அபிப்பிராயம். அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதை கவர்மெண்ட் செஞ்சு தரணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி.